இந்த வீடியோ செஷன்ல நாங்க எதை பற்றி பார்த்துட்டு வர போறோம்னு சொன்னால் சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொன்னா என்ன, இந்த சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்றதுல இருக்க போற ஸ்டெப்ஸ் என்னென்ன இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ செஷன்ஸ்ல நாங்க பார்த்திருந்தோம் சிஸ்டம் என்று சொன்னால் என்ன, அதுன்ற இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்த்திருந்தோம். தென் சிஸ்டம்ஸ் டைப்ஸ் எப்படி இருக்கலாம்னு பார்த்திருந்தோம். டிபிஎஸ், எம்ஐஎஸ் இதுகளை பற்றி ஃபுல் டீட்டெயிலான சில டீட்டெயில்டு வீடியோ நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை கொடுத்து ப்ரீவியஸ் வீடியோஸ் தேவைன்னு சொன்னால் அதை நாங்கள் கோ த்ரூ பண்ணி கொள்ளலாம். தென் இந்த வீடியோ டியூட்டோரியல்ட இனிஷியல் பார்ட் what we have to cover is SDLC's definition. SDLC அப்படின்றதுக்கு நாங்கள் எக்ஸ்பேன்ஷன் நிறைய விதமாக எடுத்துக்கொள்ளலாம். பட் காமனான டாபிக் வந்து சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்றதுதான் உண்மையில் அதின் எக்ஸ்பேன்ஷன். சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லிக்கொள்வோம். ஒரு சிஸ்டம் ஒன்றை நாங்க டெவலப் பண்றது எப்படி, தென் இதை டெவலப் பண்ணிட்டு எப்படியான ஸ்டெப்புகளால இதை நாங்க மெயின்டைன் பண்ணிக்கொள்வோம், இதை பற்றி எல்லாம் பார்க்க போற ஒரு டாபிக், ஒரு மொடியூல் தான் இந்த எஸ்டிஎல்சி. தென் இந்த எஸ்டிஎல்சியை பற்றி நான் உங்களுக்கு கதைக்க வேணும்னா, சம்டைம்ஸ் சில நேரங்களில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் என்று சொன்னா கூட த சேம் திங் எஸ்டிஎல்சி தான். இந்த எஸ்டிஎல்சி அப்படின்றது அட்வான்ஸ் லெவல்ல நாங்க படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ற இந்த டாபிக். தென் நீங்க ஹெச்என்டி மோடியூல்ஸ்ல எஸ்டிஎல்சி அப்படின்றது செகண்ட் செமிஸ்டர்ல ஒரு மோடியூலா நீங்க படிப்பீங்க. தென் தேர்ட் செமிஸ்டர்ஸ்ல சாட் என்ற ஒரு மோடியூலா வரும், சிஸ்டம் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் என்ற டாபிக்கா வரும். தென் நாங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் என்று சொல்லி அதுக்கு பிறகு நாங்க படிக்க போனா கூட அப் டு டிகிரி அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படின்ற டாபிக்ல இங்க படிக்க போற கண்டினியூஸ் ஆன டாபிக்ஸ் மோடியூல்ஸ் வந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த மோடியூல்ல இருக்க போற ஒவ்வொரு சப் டாபிக்ஸுமே எங்களுக்கு ரிப்பீட்டடா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல வர போற டாபிக்ஸா இருக்கு. ஸோ இந்த எஸ்டிஎல்சி அப்படின்ற டாபிக்ல ஃபர்ஸ்டா நாங்க பார்க்க போறது எஸ்டிஎல்சி அப்படின்னா என்ன. சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர் ஒன்றை டெவலப் பண்றதுக்கான எல்லா படிமுறைகள், எல்லா ஸ்டெப்ஸின்டையும் கலெக்ஷனை தான் நாங்க இப்படி சொல்லிக்கொள்வோம். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ண போறோம்னு சொல்லிக்கலாம். இந்த இடத்துல சாஃப்ட்வேர் நாங்க கன்சிடர் பண்ண போறது ஒரு வெப்சைட்டா இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் இதுல டயலாக் அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்கு வரேன், www.dialog.lk. இந்த dialog.lk என்றது ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டை டிசைன் பண்ணி அதை டெவலப் பண்ணி மெயின்டைன் பண்றதுக்கு நிறைய ஸ்டெப்ஸை அந்த டெவலப்பிங் கம்பெனி யூஸ் பண்ணி இருக்கும். ஒரு வெப்சைட் ஒன்றை ரன் பண்றது அப்படின்றது ஈஸியா நாங்க ஒரு சிங்கிள் டாஸ்கில முடிக்கிற ஒரு ஒர்க் இல்லை. இதை நிறைய விஷயங்களை அடிப்படையா வச்சுக்கொண்டு தான் அந்த வெப்சைட்டை வந்து இவ ரன் பண்ணுவினோம். ஸோ அதே மாதிரி நாங்களும் இந்த எஸ்டிஎல்சி அப்படின்ற டாபிக்கை வந்து நாங்க பார்க்க போறோம்னு சொன்னா, முதலாவது எஸ்டிஎல்சி அப்படின்னா என்ன, இதை பற்றி ஒரு டெஃபினிஷன் ஒன்று தெரிஞ்சிருக்கோம். ஸோ எஸ்டிஎல்சி அப்படின்ற டெஃபினிஷன் இந்த கூகுள் விண்டோல நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். System Development Life Cycle SDLC refers a structured process followed by software development teams encompassing all stages from initial planning and requirement gathering to final deployment and maintenance of a software system. SDLC அப்படின்றது எல்லா படிமுறைகளும், அதாவது ஒரு சாஃப்ட்வேர் ரிக்யூர்மெண்ட்ஸ் என்னென்ன அடிப்படையா அதுக்கு தேவை என்று பார்க்கறதுல இருந்து அதை ஃபுல்லா டெவலப் பண்ணி மெயின்டைன் பண்ண மட்டுமான ஸ்டெப்ஸை உள்ளடக்கின ஒரு தொகுதி, கலெக்ஷன் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஸோ எஸ்டிஎல்சி என்று சொன்னால் அதன் டெஃபினிஷன் ஈஸியா நாங்க ஞாபகப்படுத்தலாம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கான எல்லா ஸ்டெப்ஸையுமே நாங்க கம்பைனா சொல்லிக்கொள்வோம் எஸ்டிஎல்சி, சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ இந்த சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளுக்கான டெஃபினிஷன்ஸ் நாங்க நிறைய விதமா பார்த்தாலும் இதுக்கான இமேஜஸ் நிறைய விதமா இருக்கும். என்னென்ன ஸ்டெப்ஸுக்களாலே அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்றோம்ன்ற அந்த கான்செப்ட் ஒவ்வொரு இமேஜஸ்ல வேற வேற விதமா இதை நாங்க ரெப்ரசென்ட் பண்ணி இருக்கலாம். சில இமேஜஸ்ல 5 ஸ்டெப்ஸ் இருக்கும், சில இமேஜஸ்ல 6 ஸ்டெப்ஸ் இருக்கும், சில இமேஜஸ்ல 8 இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு த டயக்ராம் இட் மே வேரி. பட் நாங்க இந்த எஸ்டிஎல்சி என்றதை கொமனா கன்சிடர் பண்ணுவோமா இருந்தால், இந்த இடத்துல நாங்கள் எல்லா ஸ்டெப்பையுமே கன்சிடர் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க வேணும். தென் ஒன்லி வி கேன் ஐடென்டிஃபை வாட்ஸ் தி ஸ்ட்ரக்சர் பிஹைண்ட் திஸ். ஸோ இது ஒரு சாம்பிள் இமேஜ். இதை நான் நல்லா ஜூம் அவுட் பண்றேன். லைக் தட்ஸ் ஃபைன்.
ஸோ பிளானிங் ஒரு சாஃப்ட்வேருக்கான பிளானிங் ஒன்று இனிஷியலுக்கு இருக்கும். ஸோ இந்த இமேஜஸ்ல இருக்கிற ஜஸ்ட் இவ சொல்ல வர விஷயத்த நான் ஒரு அவுட்லைனா சொல்லிட்டு வரேன். ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணிக்க பிளானிங் இருக்க வேணும். தென் அதை டிஃபைன் பண்ண வேணும். தென் அந்த சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணிக்கொள்ளணும். தென் அதை பில்ட் பண்ணிக்கொள்ளணும். பில்ட் பண்ண அந்த சாஃப்ட்வேரை டெஸ்டிங் இருக்க வேணும். தென் டிப்ளாய் பண்ண வேணும். இப்படி இது ஒரு ஃபுல்ஃபில்டான சிஸ்டமா நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணினா தான் 100% சக்சஸ் ஆன ஒரு சாஃப்ட்வேரா நாங்க அதை அவுட்புட்டா வெளியில் எடுக்கலாம். இப்படி எல்லா ஸ்டெப்பையுமே கம்பைனா வச்சிருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வி கால்ட் as சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். பட் எனிஹவ் எஸ்டிஎல்சி என்றதுல இருக்க போற முக்கியமான 8 ஸ்டெப்பையுமே நாங்க இப்ப 1 by 1 செக் பண்ணிட்டு வர போறோம். ஸோ எஸ்டிஎல்சி இனிஷியல் ஸ்டெப்பா நாங்க பார்க்க போறது ப்ராப்ளம் டெஃபினிஷன். ஸோ ப்ராப்ளம் டெஃபினிஷன் அப்படின்றது ஒரு பேசிக்கான ஸ்டெப். ஃபர்ஸ்டா ஒரு கன்செப்ட் ஒன்று எடுத்துக்கொள்ளும். நான் ஒரு ஃபுட் சிட்டி ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு எடுப்போம். இந்த ஃபுட் சிட்டியில வந்து இதுவரைக்கும் நான் மேனுவலா தான் அந்த சிஸ்டத்தை வந்து ரன் பண்றேன். யாராவது கஸ்டமர் என்னிட தீங் கொண்டு வாங்குவரா இருந்தா நான் இந்த பில்ல வந்து மேனுவலா அதாவது கையால தான் மேக் பண்ணி அவருக்கு கொடுப்பேன். பட் இப்ப அதை நான் ஒரு எல்லாத்தையும் ஆன்லைனுக்கு மாத்தேன். ஃபுல்லா பிஓஎஸ் சிஸ்டம் போட போறேன். கார்ட் பேமெண்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ண போறேன். ஸோ இப்படி இருக்கிற நேரங்கள்ல முதலாவது ஸ்டெப் நான் யோசிக்க வேண்டியது ப்ராப்ளம் டெஃபினிஷன். எந்த ஃபுட் சிட்டிக்கு நான் ஒரு சாஃப்ட்வேரை ரைட் பண்ண வேண்டி இருக்கு. என்ன பர்பஸுக்காக அதை ரைட் பண்ண வேணும். அந்த பர்பஸ் அப்படின்றதுதான் இந்த ப்ராப்ளம் டெஃபினிஷன் இனிஷியல் ஸ்டெப். ப்ராப்ளம் டெஃபினிஷன் மீன்ஸ் ஐடென்டிஃபைங் த பர்பஸ் ஆஃப் த பர்டிகுலர் சிஸ்டம். ஸோ இந்த ஃபுட் சிட்டி சிஸ்டத்தின் பர்பஸ் என்னவா இருக்கணும்னு சொன்னால் அக்கௌண்டன்சி தென் அக்கௌண்ட்ஸி என்று சொல்ல வருது. நான் அதில் கால்குலேட் பண்ண போற கால்குலேஷன்ஸா இருக்கலாம், தென் பில்லிங் பர்பஸா இருக்கலாம், எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்க வேணும். பில்ஸ் எல்லாம் வந்து மேனுவலா இல்லாமல் ஆட்டோமேட்டிக்கா இருந்தா கொஞ்சம் எஃபிஷியன்சியான மெத்தடா இருக்கும். தென் நாங்கள் அதை சரி பார்க்கிறது ஆடிட் எல்லா பர்பஸுக்குமே அது எஃபிஷியன்சியா இருக்கும். தென் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இப்படியான பர்பஸுக்காக தான் இந்த ஃபுட் சிட்டியை வந்து ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேரை நான் சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு ஐடியா வந்து எடுப்பேன். ஸோ இனிஷியல் ஸ்டெப் வி கால்ட் as ப்ராப்ளம் டெஃபினிஷன். தென் feasibility study. Then feasibility study means we are identifying our feasibilities. feasibility means நான் ஒரு ஃபுட் சிட்டிக்கு சாஃப்ட்வேர் ஒன்று எழுத போறேன். ஓகே, ஒரு கம்பெனிகிட்ட கொடுத்து அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி எங்களோட ஃபுட் சிட்டிக்கான ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி தருவினா. பட் இதுல நிறைய விஷயத்தை நான் ஐடென்டிஃபை பண்ணணும். முதலாவது அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்றதுக்கான பேமெண்ட்டே அந்த கம்பெனிக்கு நான் கொடுக்க வேணும் காசு. ஸோ அந்த பேமெண்ட்டை கொடுக்கறதுக்கான கேப்பபிலிட்டி என்னட்ட இருக்கா, இதை நாங்க சொல்லிக்கொள்றது ஃபைனான்சியல் ஃபீசிபிலிட்டி. இந்த சாஃப்ட்வேரை எழுதி எங்களுக்கு தரப்போயினா அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கல வேற ஏதாவது கஸ்டமர் தொடர்பான இஷ்யூஸ் வருமா, லீகல் ஃபீசிபிலிட்டி. ஒரு கஸ்டமர் கண்டெக்ட் நம்பரை வாங்கிட்டு நாங்கள் அவைக்கு ஒரு பில்லை கொடுக்குறோம். ஓகே, ஸோ சேம் கண்டெக்ட் நம்பரை வாங்கி நாங்கள் ஏதாவது எஸ்எம்எஸ் ஓ ப்ரமோஷன்ஸ் அவைக்கு செய்யக்கல அவை ஏதாவது எங்களுக்கு லீகல் சம்பந்தமான இஷ்யூவை தருவினமா. ஸோ அதை பற்றி பார்க்கறது லீகல் ஃபீசிபிலிட்டி. தென் அந்த சாஃப்ட்வேரை நாங்கள் டெவலப் பண்ண அந்த கம்பெனிக்கு கொடுத்தா அவை ஒரு சர்டன் டைம் பீரியட் எடுக்கணும். ஒரு 3 months 6 months அவைக்கு தேவை. ஸோ அந்த 3 months 6 monthக்குள்ள எனக்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்லையா, அல்லது உடனே எனக்கு அந்த சாஃப்ட்வேர் தேவையா, இது நாங்கள் ஷெட்யூல் ஃபீசிபிலிட்டி. இப்படி எங்கட கம்பெனி அந்த கம்பெனியால அந்த சாஃப்ட்வேரை நாங்க ரன் பண்றதுக்கான ஃபீசிபிலிட்டிஸை நாங்க செக் பண்ணிக்கொள்வோம். செகண்ட் ஸ்டெப் feasibility study. So when we are coming under the third step, the third step is called as system analysis. So system analysis means we are identifying the requirements. So இங்க நாங்க requirements என்று சொல்ல வாரது, உதாரணத்துக்கு இந்த ஃபுட் சிட்டி சிஸ்டம் எடுத்தோம்னு சொன்னால் என்னட்ட இருக்க போற இந்த ஃபுட் சிட்டி சிஸ்டத்துல நான் எதை கட்டாயமா எதிர்பார்ப்பேன். பில்லிங்ன்றது கட்டாயம். பில்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ப்ரொடியூஸ் ஆகணும். அந்த பில்ஸ்ல என் ஷாப்பின் நேம் இருக்கவன், அதுல எல்லா பிரைசஸும் இருக்கவன், டிஸ்கவுண்ட் டீடைல்ஸ் இருக்கவன், கஸ்டமர் தொடர்பான மொபைல் நம்பரை வாங்கித்தான் நான் அவருக்கு ஸ்டார் பாயிண்ட்ஸ் மாதிரியான ஃபெசிலிட்டியை கொடுக்க போறேன், அதெல்லாம் இருக்கவன். ஸோ சில விஷயங்களை அந்த யூசர் வந்து கட்டாயமா எதிர்பார்ப்பேன். ஸோ இதுகளை நாங்க ஃபங்க்ஷனல் ரிக்யூர்மெண்ட்ஸ் சொல்லிக்கிறோம். சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவானதா இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ராவானதுன்னு சொல்லிக்கல இப்ப இனிஷியலுக்கு வந்து சிலதுகள்
நாங்க வந்து ஒரு கலர் பிரிண்டா தான் பில்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண வேணும், பில்ஸ் எல்லாம் ஸ்பீடா பிரிண்ட் ஆகி வர வேணும். இதெல்லாம் நான் ஃபங்க்ஷனல் ரிக்யர்மெண்ட்ஸ். ஸோ சிஸ்டம் அனாலிசிஸ் அப்படின்றது வந்து என்னென்ன விஷயம் அந்த சிஸ்டத்துக்கு கட்டாயமா இருக்க வேணும், என்னென்ன விஷயம் அந்த சிஸ்டத்துக்கு மேலதிகமா இருக்கலாம். ஸோ இதுகளை பற்றி ஒரி பண்ண போற ஒரு ஸ்டெப் தான் சிஸ்டம் அனாலிசிஸ். ஸோ ஜென்ரலா நாங்க இந்த 3 ஸ்டெப்பையுமே சேர்த்து சொல்லிக்கொள்வோம் ப்ரீலிமினரி இன்வெஸ்டிகேஷன். ஸோ ப்ரீலிமினரி இன்வெஸ்டிகேஷன் மீன்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் பற்றிய ஒரு இன்ட்ரடக்ஷன் நாங்க இங்க எடுக்கணும். ப்ரீலிமினரி இன்வெஸ்டிகேஷன், அந்த சாஃப்ட்வேரோட பர்பஸ் என்ன, எங்களால அந்த சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குதா, தென் அந்த சாஃப்ட்வேரை பற்றிய கட்டாயமான விஷயங்கள், கட்டாயம் இல்லாத விஷயங்கள், இந்த மூன்றையும் சேர்த்து ப்ரீலிமினரி இன்வெஸ்டிகேஷன். ஸோ இதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கல நிறைய விஷயங்களை பற்றி அனலைஸ் பண்ணோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபுட் சிட்டி ஒன்றை டெவலப் பண்ண போறோம், ஒரு சிஸ்டம் ஒன்று டெவலப் பண்ண போறோம்னு சொல்லிக்கல, அந்த ஃபுட் சிட்டி தொடர்பாக நான் எனக்காக ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணிக்கல உண்மையில ஒரு 3 lakhsக்கு அந்த சாஃப்ட்வேரை என்னால் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கொள்ளும். தென் இதே வேலையை நான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்ல ரன் பண்ணி கூட எல்லா டீட்டெயிலையுமே ரன் பண்ணலாம்னு வைப்பேன். ஸோ இந்த 2 lakhsன்றது எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட். பட் நான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை யூஸ் பண்ணா எந்த ஒரு சார்ஜுமே எனக்கு இல்லை, ஆல்ரெடி இருக்கிற எக்ஸலை யூஸ் பண்ணலாம்னு சொன்னா இதை கம்பேர் பண்ணுவேன். இந்த 2 lakhs நான் எக்ஸ்பென்ஸா கொடுத்து அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண போறேன்னு சொன்னா அதால எனக்கு ஏதாவது ப்ராஃபிட் வருமா? எங்கட ஷாப்ஸுக்கு கண்டு பில் எல்லாம் கிரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஒரு பில்லிங் மிஷின் இருக்கிறதால ப்ராஃபிட் வருதா? கார்ட் பேமெண்ட் செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறபடியால ப்ராஃபிட் வருதா? எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுவேன். சப்போஸ் உண்மையிலே அதால எனக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை, கஸ்டமர்ஸ் குறைவா தான் இப்ப வெறினம் என்று சொல்லிக்கிறேன், நான் வந்து ஐ கேன் மூவ் வித் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸலோட போயிடும். பிகாஸ் நான் ஃபீசிபிலிட்டி செக் பண்ணி பார்த்தேன், ஃபைனான்சியல் ஃபீசிபிலிட்டி என்கிட்ட இல்லை, ப்ராஃபிட் எனக்கு அவ்வளவு தூரம் வரையில. ஸோ நான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஒன்ஸ் நாங்கள் ஒரு ஹியூஜ் அமௌண்டான டார்கெட்டை அச்சீவ் பண்ணி கொண்டிருக்கிறோம்னு சொல்லிக்க மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை வச்சுக்கிறதால எனக்கு யூஸ் இல்லை. பிகாஸ் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்களோட ஷாப்பை நம்பி வரையினோம். ஸோ எங்களோட ஷாப்புக்கு தனி சாஃப்ட்வேர் இருக்க வேணும், நாங்கள் தனி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணலாம். இந்த ப்ரீலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல நாங்க ஆல்டர்னேட்டிவ் ஐடியாவையும் பார்ப்போம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஐடியான்றது நாங்கள் ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணிக்கலாம், ஓகே இந்த சாஃப்ட்வேர் இதுக்கு பதிலாக இன்னொரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலாமா, அந்த ஆல்டர்னேட்டிவா நாங்கள் திங்க் பண்றது. தென் மெயின் பர்பஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம். உண்மையில நான் இந்த கடைக்கு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணதுக்கான பர்பஸ் கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது, கஸ்டமர்ஸுக்கு நல்ல சர்வீஸை ப்ரொவைட் பண்றோம். ஸோ அப்படி இருக்கே கஸ்டமர்ஸ் நிறைய பேர் எங்கள்கிட்ட இருந்தால் தான் அந்த சர்வீஸை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி செய்யலாம். ஸோ இப்படியான சில விஷயங்களை பற்றி கன்சிடர் பண்ண போற ஸ்டெப் ப்ரீலிமினரி இன்வெஸ்டிகேஷன். ப்ரீலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல இந்த 3 ஸ்டெப்பை பற்றியும் ஒரி பண்ணுவோம். ப்ராப்ளம் டெஃபினிஷன், feasibility study, system analysis. Then in here we are thinking about the alternative ideas also. ஸோ இந்த 3 ஸ்டெப்புமே கம்ப்ளீட், நாங்கள் ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்றதுக்கு ரெடி என்று சொல்லிக்கல அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் சிஸ்டம் டிசைன் அப்படின்றது. ஸோ சிஸ்டம் டிசைன் என்று சொல்லிக்கல உண்மையில இந்த சிஸ்டத்தை நாங்க டிசைனிங் அப்படின்ற ஸ்டெப்புக்கு உள்ள கொண்டு போறோம். ஸோ டிசைனிங் அப்படின்றது வந்து நாங்க நிறைய விதமான டிசைனா இதை கன்சிடர் பண்ணலாம். உண்மையில இந்த வீடியோ டியூட்டோரியல் ஆர்டர்ல இதுல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே நாங்க தனித்தனியா படிச்சுட்டு வருவோம். ஸோ நோ இஷ்யூஸ். பட் இன் ஹியர் நாங்க ஒரு ஓவர் வியூவா பார்த்துட்டு வரபடியால குயிக்கா நான் இதை ஒரு ரெஃபர் பண்ணிட்டு வரேன். ஸோ சிஸ்டம் டிசைன் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா இந்த சிஸ்டத்துல எப்படியான அப்பியரன்ஸ் இருக்க வேணும்னு பாக்குறது, டேட்டா பேசஸ் எப்படி இருக்க வேணும்னு பாக்குறது, இதெல்லாமே வந்து சிஸ்டம் டிசைன் அப்படின்ற டாபிக்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்றது ஒரு கிரீன் கலர் இன்டர்ஃபேஸோட நீங்க பாப்பீங்க. ஸோ அது ஒரு இன்டர்ஃபேஸ் டிசைன். அந்த வாட்ஸ்அப்பை நாங்க அப்படித்தான் ஷோ பண்ணி கொள்றோம் யூசர்ஸ்க்கு. ஃபேஸ்புக்னு சொல்லி ஒரு ப்ளூ கலர் இன்டர்ஃபேஸோட பாக்குறோம், இன்டர்ஃபேஸ் டிசைன். இதே மாதிரி ஒரு மோட்டர் பைக் ப்ரொடக்ட் பண்ற ஒரு கம்பெனி வந்து அதோட ஷேப்பை பார்த்துக்கொள்ளும், அதோட ஹெட்லைட் எப்படி இருக்க வேணும், தென் பெட்ரோல் டேங்க்ஸ் எப்படி இருக்கணும், ஷீட் எப்படி இருக்க வேணும், இதெல்லாம் டைம் பற்றி பார்க்கறது வந்து ஹார்ட்வேர் டிசைன். ஸோ இப்படி நிறைய டிசைன்ஸ் அவைலபிளா இருக்கும், சாஃப்ட்வேர் டிசைன், ஹார்ட்வேர் டிசைன், தென் ஆர்கிடெக்சரல் டிசைன், டேட்டா பேஸ் டிசைன், சிஸ்டம் டிசைன். ஸோ நிறைய டைப்ஸ் ஆன டிசைன்ஸ் அவைலபிளா இருக்கும். சிஸ்டம் அனாலிசிஸ் முடிஞ்சா பிறகு நாங்க டிசைன் பண்ணி கொள்வோம். ஸோ இந்த இடத்துல நாங்க மெயினா பார்க்க வேண்டியது டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். டயக்ராம்ஸ் மீன்ஸ் டேட்டாபேஸ் சொல்லிக்க ER டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணலாம், தென் ப்ரோக்ராமிங் சொல்லிக்க ஃப்ளோ சார்ட், சூடோ கோட்ஸ் யூஸ் பண்ணலாம்.
இந்த சிஸ்டம் டிசைனை பொறுத்த மட்டும் டிஎஃப்பி லெவல் 0, லெவல் 1, லெவல் 2, தென் டாக்குமெண்ட் டயக்ராம், ஆக்டிவிட்டி டயக்ராம், சீக்வென்ஷியல் டயக்ராம், கிளாஸ் டயக்ராம்ஸ், நிறைய டைப்பான டயக்ராம்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் சிஸ்டத்தை டிசைன் பண்ணி கொள்ளலாம். தென் நாங்கள் டிசைனிங் எல்லாம் முடிச்சிட்டோம். உண்மையில இன்டர்ஃபேஸ் டிசைனிங் அப்படின்னு சொல்லிக்கல ஒரு டாபிக் நான் கட்டாயம் கதைச்சிருக்கோம், யூஐ யூஎக்ஸ். ஸோ யூஐ யூஎக்ஸ் அப்படின்ற ஒரு கன்செப்ட் வந்து இப்போ கொஞ்சம் ஃபேமஸ். யூஐ யூஎக்ஸ் மீன் யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு இன்டர்ஃபேஸ் யூசருக்கு ஃப்ரெண்ட்லியா இருந்தா தான் அந்த யூசர் வந்து அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி கொள்வார். யூஐ யூஎக்ஸ் டிசைன் எல்லாம் இதுல வரும். தென் இந்த சிஸ்டம் டிசைன் பண்ணி ஓகே, இந்த டிசைனிங் வந்து அந்த கஸ்டமர் ஓ அந்த கிளைண்ட்டுக்கு ஓகே என்று சொன்னால் நாங்க இந்த சிஸ்டம் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஸ்டெப்புக்கு போய் சிஸ்டம் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து சரியான கோடிங் ஒன்றை சூஸ் பண்ணி கொள்றது. சிஸ்டம் டெவலப்மெண்ட்டுக்கு இன்னொரு நேம் நாங்க சொல்லிக் கொள்ளலாம், சிஸ்டம் கோடிங். ரெண்டுமே ஒன்று. ஸோ சிஸ்டம் டெவலப்மெண்ட் ஓ கோடிங் அப்படின்றது நாங்கள் சூட்டபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எங்களுக்கு தேவையான அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரை நாங்கள் டெவலப் பண்ணி கொள்வோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சொல்லியிருக்க ஜாவா, பைத்தன், C++, C#, HTML, CSS, யாவா ஸ்கிரிப்ட், PHP, வாட் எவர் ஏதோ ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணி நாங்கள் அந்த சாஃப்ட்வேரையோ சிஸ்டத்தையோ டெவலப் பண்ணி கொள்வோம். தட் தி ஸ்டெப் வி கால்ட் as system development or coding. தென் சிஸ்டம் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஸ்டெப் முடிஞ்சிட்டுன்னு சொன்னால் இந்த இடத்துல நாங்க சிஸ்டம் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று செய்வோம். சிஸ்டம் டெஸ்டிங் அப்படின்றது உண்மையில அந்த சிஸ்டம் சரியா ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்ணும். ஒரு சிஸ்டத்தை நாங்க செக் பண்ணினா தான் நாங்க டெவலப் பண்ண சிஸ்டம் ஓகேயா இல்லையான்னு சொல்லி ஒரு டிசிஷனுக்கு நாங்க இங்க வரலாம். ஸோ அது மட்டும் நாங்க ஒரு டிசிஷனுக்கு வரலாம். ஸோ டெஸ்டிங்ல நிறைய டைப்பான டெஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த வீடியோ டியூட்டோரியல் ஓர்டர்ல நாங்க இந்த டெஸ்டிங் டைப்ஸ் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணிக்கொள்வோம். ஸோ அந்த டைம் உங்களுக்கு அது ஓகேயா இருக்கும். சிஸ்டம் டெஸ்டிங் சொல்லிக்கல ஒரு யூசருக்கு அது சாட்டிஸ்ஃபைடா இருக்குதா அல்லது டெவலப் பண்ணின அந்த டெவலப்பருக்கு அந்த சிஸ்டம் ஓகேயா இருக்கான்னு செக் பண்ற அந்த ஸ்டெப் வி கால்ட் as சிஸ்டம் டெஸ்டிங். தென் சிஸ்டம் டிப்ளாய்மெண்ட் நேம் யூஸ் பண்ணிக்கொள்வோம். சிஸ்டம் டிப்ளாய்மெண்ட் அப்படின்றது வந்து அந்த சிஸ்டத்தை நாங்க நடைமுறைக்கு உட்படுத்த போறோம். இந்த நடைமுறைப்படுத்தல் டிப்ளாய்மெண்ட் அப்படின்றத நிறைய விதமா நாங்க பார்க்கலாம். ஒன்று வந்து எங்களோட ஓல்டர் சிஸ்டம் இருக்கும், நியூ சிஸ்டம் இருக்கும். சம்டைம் நீங்க இப்படி கன்சிடர் பண்ணிக்கொள்ளலாம், உங்கள்ட்ட வந்து ஒரு மொபைல் போன் இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஒரு நியூ மொபைல் போன் ஒன்று வாங்கிட்டீங்க புதுசா. இப்போ ஓல்டு மொபைல் போனும் இருக்கு, உங்கள்ட்ட நியூ மொபைல் போனும் இருக்கு. இப்போ நியூ மொபைல் போனை தான் நீங்க யூஸ் பண்றதுக்கு நிறைய விருப்பமா இருப்பீங்க. என்ன ரீசன்? அதெல்லாம் நிறைய ஃபீச்சர்ஸ் அவைலபிளா இருக்கு. இப்போ இது எப்படி நீங்க டிப்ளாய் பண்ணலாம்? ஒன்று ஒரே அடியா என்ன செய்யறது, அந்த பழைய மொபைல் போனுடைய எல்லா ஃபீச்சரையும் எடுத்துக்கொண்டு புது போனுக்கு வரும். புது போன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க, பழைய போனை நீங்க ரிமூவ் பண்ணிடுவீங்க தேவை. சம்டைம் ஒரு கொஞ்ச காலத்துக்கு ரெண்டு போனையுமே யூஸ் பண்ணுவீங்க. பிகாஸ் இந்த புது போன்ல வந்து உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் தெரியாமல் இருக்கு. நம்ம பெறலாம் நீங்க ரெண்டையுமே யூஸ் பண்ணுவீங்க கொஞ்ச காலத்துக்கு. பிறகு அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த பழைய போனோட யூசேஜ் இல்லாமல் போக நீங்க புது போன் மட்டுமே யூஸ் பண்ணுவீங்க. தென் மூன்றாவது ஸ்டெப் நாங்க யோசிக்கலாம் வந்து அந்த புது போனை வந்து வீட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. மற்ற இடங்கள் எல்லாம் பழைய போனை தான் கொண்டு போகும். பிகாஸ் உங்களுக்கு அது ஃபேமிலியர் இல்லை நியூ போன். பிறகு கொஞ்சம் கொஞ்சம் காலம் போக போக நியூ போனை கொஞ்சம் கொஞ்சம் இடங்களுக்கு கொண்டு போவீங்க. கிளாஸஸ், தென் நீங்க வெளியில போற இடங்கள் அதுகளுக்கு நியூ போனை கொண்டு போய் காலப்போக்கில எல்லா இடமும் அந்த நியூ போனே வந்து. இன்னொரு ஸ்டெப், அடுத்த ஸ்டெப் நாங்க சொல்லிக்கொள்ளலாம் இன்னொரு விதமா செய்யறேன்டா, ரெண்டு போனுமே வச்சிருப்பீங்க. பட் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண போறீங்களா ஓல்ட் போன் தான் யூஸ் பண்ணுவீங்க. பிகாஸ் பழைய போன்ல எல்லா வாட்ஸ்அப் கண்டெக்ட் எல்லாமே அதில் வச்சிருக்கீங்க. பட் நியூ போன்ல என்னது யூஸ் பண்ணுவீங்க? கேமரா அதுகளை மட்டும் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு கொஞ்ச காலம் போக போக அந்த வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்கா நியூ போனுக்கு மாத்துவீங்க, வைவரையும் நியூ போனுக்கு மாத்துவீங்க, ஜூமையும் நியூ போனுக்கு மாத்துவீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாத்துவீங்க. இப்படி நிறைய ஐடியா இருக்கு டிப்ளாய் பண்றதுக்கு. உங்கள்ட்ட நியூ போன் ஓல்டு போன் கேட்கல, நிறைய ஐடியாஸ் நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இதை எக்ஸ்பிளைன் பண்றது. இந்த ஸ்டெப் எல்லாத்தையுமே நாங்க கம்பைனா சிஸ்டம் டிப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஸ்டெப்புக்கால சொல்றோம். ஸோ தென் சிஸ்டம் டிப்ளாய்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு ஓகே சிஸ்டம் எங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுதுன்னு சொல்லி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது. ஸோ சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது
அந்த சிஸ்டத்தை நாங்க மெயின்டைன் பண்ணிக்கொள்வோம், அப்டேட் பண்ணிக்கொள்வோம். தட்ஸ் ஒன் வி கால்ட் as சிஸ்டம் மெயின்டெனன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கொள்வோம். வாட்ஸ்அப்ல நிறைய அப்டேட்ஸ் வந்து அவைலபிளா வந்துடும். தென் இன்ஸ்டாகிராம்ல நிறைய அப்டேட்ஸ் அவைலபிளா வந்துடும். ஸோ எல்லா சாஃப்ட்வேருமே தாங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்வோம். ஸோ தட்ஸ் ஒன் வி கால்ட் as சிஸ்டம் மெயின்டெனன்ஸ். ஸோ இன்ஸ்டாகிராம்ல லாஸ்டா ஒரு ஃபீச்சர் அப்டேட் ஆயிட்டு நாங்க ஏதாவது ஒரு மெசேஞ்சர்ல மெசேஜ் சென்ட் பண்றோம்டா அதை நாங்க ஷெட்யூல் பண்ணிக்கணும். அதாவது பர்த்டேக்கு நீங்க விஷ் பண்ண போறீங்கன்னு சொன்னா டேக்கு 10க்கே நீங்க 12க்கு மெசேஜ் போற மாதிரி ஷெட்யூல் பண்ணிட்டு அதை சென்ட் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் டைம் டேட்டா ஒன்னில் இருக்குமா இருந்தா உங்களோட போன்ல அந்த மெசேஜ் வந்து டெலிவர் ஆகும். ஸோ இப்படி நிறைய அப்டேட்ஸ் வந்து எல்லா சாஃப்ட்வேர்லயுமே அவைலபிள். ஸோ தீஸ் ஸ்டெப்ஸ் கன்சிடர்ட் as சிஸ்டம் மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த இடத்துல நாங்க கன்சிடர் பண்ணுவோமா இருந்தா எங்களுக்கு 8 ஸ்டெப்ஸ் அவைலபிள். சிஸ்டம் ப்ராப்ளம் டெஃபினிஷன், feasibility ஸ்டடி, சிஸ்டம் அனாலிசிஸ், then design, development of coding, system testing, system deployment, then system maintenance. இப்படி நாங்க எங்களோட சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் இருக்கிற ஸ்டெப்ஸை 8 ஸ்டெப்ஸுக்களால இன்க்ளூட் பண்ணலாம். இது ஜென்ரலான ஒரு காமன் ஐடியா. ஸோ ஒன் பை ஒன்னா நாங்க இந்த சிஸ்டம் டெவலப்மெண்ட் அப்படின்றத பார்க்க போமா இருந்தால் இனிஷியல் ஸ்டெப் வந்து சிஸ்டம் டெஃபினிஷன், ப்ராப்ளம் டெஃபினிஷன். ஸோ ப்ராப்ளம் டெஃபினிஷன் அப்படின்றது நாங்க கன்சிடர் பண்ணணும் சொல்லி சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் இங்க நாங்க ஐடென்டிஃபைங் த பர்பஸ். Identifying the purpose of the system. So in here we will identify the main purpose of the system. So நீங்க ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ண போறீங்க, வாட்ஸ்அப் மாதிரியான ஒரு ஆப்னு சொன்னால் உங்களோட மெயின் பர்பஸ் வந்து chatting ஃபீச்சரை வந்து யூசருக்கு கொடுக்கிறது. ஸோ ஃபேஸ்புக் மாதிரியான ஒரு ஆப்னு சொல்லிக்கல உங்களுக்கு அந்த சோஷியல் மீடியா மாதிரி மற்ற நெட்வொர்க்ஸோட கனெக்ட் பண்ற ஃபெசிலிட்டியை வந்து யூசர்ஸ் கொடுக்கிறது. இன்ஸ்டாகிராம் சொல்லிக்க போட்டோஸ் வீடியோ ஷேர் பண்றதுக்காக அந்த யூசர்ஸ் அலோவ் பண்றது. இப்படி நாங்க ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குமே தனித்தனி ஃபீச்சர் வந்து வச்சிருக்கோம். ஸோ பர்பஸை நாங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு ஃபுட் சிட்டிக்கு சாஃப்ட்வேர் எழுத போறீங்கன்னா இன்க்ரீசிங் த ப்ராஃபிட், தட்ஸ் அ பர்பஸ். மேக்கிங் எஃபிஷியன்சி வித் த பர்டிகுலர் சாஃப்ட்வேர், அதான் பர்பஸ். ஸோ ப்ராப்ளம் டெஃபினிஷன் அப்படின்ற இந்த பார்ட்ல நாங்க எது சொல்லுவோம்னு சொன்னால் அந்த சிஸ்டத்தின் பர்பஸை ஐடென்டிஃபை பண்றது. உண்மையில நாங்க இந்த ஸ்டெப்பில தான் ப்ரொபோசல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கொள்வோம். ப்ரொபோசல்ஸ் என்று சொல்ல வாரது என்னன்னு சொன்னா அந்த சிஸ்டத்தை ஏன் நாங்க செய்ய போறோம், அதின் மோட்டிவ் என்ன, ஈவன் அந்த சிஸ்டம் மாதிரி வேற என்ன சிஸ்டம்ஸ் அவைலபிளா இருக்கு, அவைலபிளா இருக்கிற சிஸ்டத்தை விட எங்கட சிஸ்டத்துல என்ன அட்வான்டேஜா இருக்கு. ஸோ இதை பற்றி எல்லாம் நாங்க கன்சிடர் பண்ண போற ஒரு ஸ்டெப் வி கால்ட் as ப்ராப்ளம் டெஃபினிஷன். ஸோ ப்ராப்ளம் டெஃபினிஷன் அப்படின்ற ஸ்டெப் நாங்க ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயமுமே ஓகே. நாங்க இப்போ ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டோம், தென் பர்பஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னு சொன்னால் தென் நாங்க பார்க்க போறது feasibility ஸ்டடி அப்படின்ற ஸ்டெப். feasibility ஸ்டடி மீன்ஸ் நாங்க எங்களோட சிஸ்டத்தை டெவலப் பண்ணிக்கல என்னென்ன விதமான கிரிட்டீரியாஸ் தென் ரிஸ்க் அவைலபிளா இருக்கு, அதை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அந்த மாதிரி மெயின்டைன் பண்றது தான் இந்த feasibility ஸ்டடி. ஸோ நிறைய விதமான feasibility ஸ்டடிஸ் இருக்குது. நான் ஒன் பை ஒன்னா செக் பண்ணிட்டு சொல்லிட்டு வரேன் என்ன இருக்குன்னு சொல்லி. ஸோ feasibility ஸ்டடி மீன்ஸ் analyzing the feasibilities of the system developments. That's why we called as feasibility study. So in here, the feasibility study, we are dividing the feasibility studies as following. The first one, financial. Sometimes we called as economic. Both are same. Financial or economical feasibility study. So in the financial or economical feasibility studies நாங்க எதை பற்றி worry பண்ணுவோம்னா amount, எவ்வளவு காசுக்கு அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு ஷாப் கொண்டு வச்சுக்கிறீங்க, அந்த ஷாப்புக்கான சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண போறீங்கன்றே ஒரு 5 lakhs அந்த டெவலப்பிங் டீம் உங்கள்ட்ட கேட்கணும். ஸோ நீங்க ரெடி பண்ணுவீங்க, ஓகே 5 lakhs நான் கொடுக்குறேன்டா அதுக்கான ப்ராஃபிட் எனக்கு வருமா, தென் அமௌண்ட் கொடுக்கறதுக்கான கேப்பபிலிட்டி என்னட்ட இருக்கா, இதை பற்றி worry பண்றது தான் இந்த ஃபைனான்சியல் feasibility. தென் டெக்னிக்கல் feasibility. ஸோ டெக்னிக்கல் feasibility அப்படின்றது வந்து தொழில்நுட்பம்.
உதாரணத்துக்கு நீங்க அதை டெவலப் பண்ணிட்டீங்களோ ஓகே, உங்களோட ஷாப்பில் வந்து போதுமான கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி இல்லை, மிஷின்ஸ் ஒன்றும் இல்லை, சிசிடிவிஸ் ஒன்றும் இல்லை. ஸோ இதை நாங்கள் ரன் பண்ண கஷ்டப்படுவோம். உண்மையில அந்த பில்லிங் மிஷினை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா உண்மையா கம்ப்யூட்டர் இருக்கணும் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி செய்யறது. டெக்னிக்கல் சொல்யூஷன். சிசிடிவி பூட்ட போறீங்கன்னா சிசிடிவியை கண்ட்ரோல் பண்றதுக்கோ மானிட்டர் பண்றதுக்கோ உங்கள்ட்ட டிவைசஸ் இருக்கும். நவடேஸ் நோ இஷ்யூஸ். மொபைல் போன்லயே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் பார்க்கலாம். பட் உண்மையிலேயே ஒரு பெரிய அளவிலான ஒரு கம்பெனி நிறைய ஒரு 30-40 சிசிடிவி கேமரா போட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு மானிட்டர் தேவை. ஸோ டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் எங்கள்கிட்ட இருக்கான்னு செக் பண்றது தான் டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி. தென் லீகல் ஃபீசிபிலிட்டிஸ். உண்மையில லீகல் ஃபீசிபிலிட்டி ஸ்டடின்னு சொல்ல வர்றது வந்து ஒரு கஸ்டமர் தொடர்பான லீகலா இருக்கலாம் அல்லது எம்ப்ளாயி தொடர்பான லீகல் ஃபீசிபிலிட்டியா இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமர் டேட்டாவை நீங்க வாங்கி அந்த கஸ்டமருக்கு வந்து சர்வீசஸை ப்ரொவைட் பண்றீங்க, தட்ஸ் பெட்டர், ஓகே. பட் அந்த கஸ்டமர் டேட்டாக்கு நீங்க ப்ரொமோஷன்ஸ் எஸ்எம்எஸ் அந்த கோல்ஸ் எல்லாம் போய்க்கலாம். அந்த கஸ்டமர் வந்து உங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு லீகல் ஆக்டிவிட்டியில இருக்கலாம். தட் மீன்ஸ் எங்க நம்பர் வந்து மிஸ்யூஸ் ஆகுது, எங்க டீடைல்ஸ் வந்து நாங்க கொடுத்த கம்பெனியை விட்டு வெளியில போகுது, ஒரு பர்சனல் டீடைல்ஸை வந்து இலீகலாக வந்து ரிலீஸ் பண்ணணும், இப்படியான சில விஷயங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்காக போகலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க அந்த சாஃப்ட்வேர்லயே சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து அப்ளை பண்ணுவோம். ப்ரீ கண்டிஷன்ஸை நாங்கள் முதலே டிப்ளாய் பண்ணியிருக்கோம் அந்த ஃபார்மில். ஸோ தட்ஸ் வை வி கால்ட் அஸ் லீகல் ஃபீசிபிலிட்டி. சம்டைம்ஸ் நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கி அதில் வந்து டிஸ்க்ளைமரோ சம்டைம் அதில் வந்து சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நாங்கள் அக்செப்ட் பண்ணி தான் போவோம். ஏன்னா லீகல் ஃபீசிபிலிட்டியை செக் பண்ணி தான் நாங்கள் அப்படியான சில ஃபெசிலிட்டிஸை இம்ப்ளிமெண்ட் பண்றது. திஸ் ஃபெசிலிட்டி வி கால்ட் அஸ் லீகல் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி. தென் ஆப்ரேஷனல் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி என்றைக்குல உண்மையிலேயே அதை செய்யறதுக்கான ஆப்ரேஷனல் எங்கள்கிட்ட இருக்கா? அது வந்து ஒரு கம்பெனி வைஸா இருந்தா கூட பரவாயில்ல. இப்ப நான் ஒரு சிசிடிவியை நான் ஓகே கனெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு, அந்த சிசிடிவி எப்படி ஆப்ரேட் பண்றேன்னு எங்களுக்கு தெரியுமான்னு பார்க்கும். ஒரு மொபைல் போன்ல ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படி அது சிசிடிவியை நாங்கள் பார்க்கறது, எப்படி அதை கண்ட்ரோல் பண்றது. இப்ப ஸ்கூலுக்கு ஒரு லைப்ரரி சிஸ்டத்தை நீங்க எழுதி கொடுத்துட்டீங்க ஒரு ப்ரோக்ராம் சொன்னா அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி அவைக்கு தெரியும். ஸோ தட்ஸ் வை வி கால்ட் அஸ் ஆப்ரேஷன் ஃபீசிபிலிட்டி. சம்டைம் அந்த டெவலப்பிங் டீமுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த லைப்ரரி சிஸ்டத்தை பற்றி. This one also considered as operational feasibility. Then final one we called as scheduled feasibility. Scheduled feasibility means நீங்க ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்றதுக்காக ஒரு கம்பெனிட்ட கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா எவ்வளவு காலத்திலே அந்த சாஃப்ட்வேரை எங்களுக்கு டெவலப் பண்ணி தருவினம் அப்படின்னு பாக்குறது we called as scheduled feasibility. அது 3 months இருக்கலாம், 6 months இருக்கலாம், 1 year or more than 2 years, whatever we called as scheduled feasibility. ஸோ இதை விட பார்த்தோம்னா நிறைய டைப்பான ஃபீசிபிலிட்டி ஸ்டடிஸ் அவைலபிளா இருக்கு. மார்க்கெட் ஃபீசிபிலிட்டி, கல்ச்சரல் ஃபீசிபிலிட்டி, நிறைய டைப்ஸ் ஆன ஃபீசிபிலிட்டிஸ் அவைலபிளா இருந்தாலும் நாங்க இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ஃபீசிபிலிட்டியை பற்றி தான் worry பண்ணிக்கொள்வோம். பிகாஸ் தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபீசிபிலிட்டி ஸ்டடிஸ் when we are developing a system with the help of system development life cycle concept. ஸோ இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ஃபீசிபிலிட்டிஸுமே எங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஒரு சிஸ்டம் டெவலப்மெண்ட் அப்படின்ற இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணிக்கல, இந்த கன்செப்டை நாங்கள் யூஸ் பண்ணிக்கல.